ஏத்துக்கிற உங்க அப்பா திரும்பி வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு நிச்சயம் ஆனந்திய திருப்பி கூட்டிட்டு வந்துருவாரு. அதனாலதான் அப்பா கிட்ட போன்லயே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னேன். என்னால உன்ன மாதிரி பேச முடியாது. என்ன பண்ண முடியும்? அப்பா வந்ததும் இந்த பிரச்சனை தீந்துரும். அது வரைக்கும் மனசை போட்டு குழப்பிக்காத. உன் கவனம் எல்லாம் பாடத்துல இருக்கணும், புரியுதா? எப்படி கவனமா படிக்கிறதா? இதுல இருக்கிற ஒரு கேள்விக்கு கூட எனக்கு பதில் தெரியல. வகுப்புல கணக்கு பாடத்துல மட்டும் எப்போ 100க்கு 100 எடுப்பேன். பரவாயில்ல, நான் உன் சந்தேகத்தை தீர்க்கிறேன் கூட. ஆமா, எனக்கே தெரியல, உனக்கு எங்க தெரியும்? கொஞ்சம் கொடுத்துதான் பாரு, நான் என்ன பண்ணுவேன்னு நீயே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு முடியாத விஷயம். வெளியே போ இங்க இருந்து. முதல்லயே ஹோம்வொர்க் பண்ண முடியல, இப்ப நீயும் இன்சிக்கிற. நீ சரியா போடலனா அப்புறம் நான் தான் முட்டை வாங்குவேன். தெரியும். எப்படி 60? நீ எழுதுறத சரியான பதில் புக்ல போட்டிருக்கு. இந்த கணக்கெல்லாம் உனக்கு எப்படி புரிஞ்சுது? 30 நிமிஷமா நானே குழப்பிக்கிட்டு இருந்தேன். எப்படி எனக்கு தெரியாம போச்சு? தேனோ நெய்யத்தினா சக்தி மட்டும் தான் வளரும், அறிவு வளராது. புரிஞ்சுதா? கற்றது கைமண் அளவு, நாம் கல்லாதது உலகளவு. ஆனந்திக்கு படிக்கிறதுனா எவ்வளவு இஷ்டம். என் வீட்டு படத்தை கூட எவ்வளவு ஆசையோட செஞ்சு கொடுப்பா. அப்படிப்பட்டவள அவ கிராமத்துக்கே இந்த பாட்டி திருப்பி அனுப்பிட்டாங்க. இனிமே அவ எப்படி பரீட்சை எழுதுவா? மனப்பாட பகுதி திருக்குறள். யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு. ஜெகதீஷும் அங்க படிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு இந்த மனப்பாட பகுதியெல்லாம் ஞாபகமே இருக்காது. நாங்க அவன் கூட இருக்கும்போது அடிக்கடி மனப்பாடம் செய்ய வைப்பேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்தே படிச்சுட்டு இருப்போம். இருந்தாலும் அவன் ஒரு குரங்குதான். நான் சொல்றத முழுசா கேட்கும் முன்னாடி என் கூட சண்டைக்கு வந்துருவான். ஆனா கடைசியில நான் சொல்றபடிதான் கேட்பான். அவனை பார்க்காம எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனந்தி புத்திசாலி பொண்ணுப்பா. அவ படிக்கிறதுல என்ன விட கெட்டிக்காரி. என் வீட்டு பாடங்கள் அத்தனையே இப்ப அவதான் செஞ்சுட்டு இருக்கா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா? ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு வந்திருந்தா. சும்மா கேட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தா. அப்ப கஷ்டமான ஒரு கணக்கு தந்து அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு டீச்சர் சொன்னாரு. இன்னை வரைக்கும் அந்த கணக்கு இங்க யாருக்கும் புரிய கூட இல்ல. ஆனா ஆனந்தி அன்னைக்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா. வெளியே வரும்போது டீச்சரே அவளை பாராட்டினாரு. பிளீஸ் பா, ஸ்கூலுக்கு வந்து ஆனந்தியோட பேரை கொடுத்துருங்க. நிச்சயம் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வேற எதுவும் கேட்க மாட்டேன். பேட் கூட கேட்க மாட்டேன். ஆனா ஆனந்திய ஸ்கூல்ல சேர்த்து பரீட்சை எழுத விடுங்க. இனிமே இதை பத்தி பேசாத. சரி, உங்க விருப்பப்படியே நீங்க பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை பத்தி நான் பேசல. ஆனா இனிமே உங்க 2 பேரையும் நான் பேச மாட்டேன். எதுவும் சாப்பிடவும் மாட்டேன். கடைசியா ஒண்ணு சொல்றேன். இப்ப ஆனந்தி பரீட்சை எழுதிட்டா 1 வருஷம் அவளுக்கு வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு ஏது தெரியல? தங்கம், என்னடாச்சு தங்கம்? திரும்பவும் புகுந்த வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? சரி மக்கன்னு, அழக்கூடாது. அம்மா சொல்றதை கேளு. நீ இப்ப படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தணும். நீ கவனத்தோட படிக்கும் போது கண்டிப்பா உனக்கு எந்த ஞாபகமும் வராது. சமத்தல்ல, அழக்கூடாது. இதுவரை நீ அழுதது போதும். இதுக்கப்புறம் நீ அழ வேண்டிய அவசியமே வராது. எதை நினைச்சு நீ பயப்படவும் வேண்டாம். நாங்க உன்னை பத்திரமா பாத்துப்போம். நீ இப்ப நல்லா படிச்சு பரீட்சைக்கு தயாராயிட. இங்க படிக்கும் போது முதல் மதிப்பெண் வாங்கின மாதிரி இப்பவும் வாங்கணும். அப்புறம் பாரு, உன் அப்பா அம்மாவோட புகழ இந்த ஊர் பூரா பெருமையா பேசுவாங்க. அங்க இருக்கிற பாட்டி அம்மாவுக்கும் உன் பெருமை தெளிவா அப்பதான் புரியும். எந்த மருமகளை போன்னு சொன்னாங்களோ அவ பெரிய அறிவாளின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சரியாடா தங்கம்? சரி,
சமந்தா, நல்லா படிக்கணுமா? மனசு வச்சு கவனமா படிக்கணும், சரியா? படி.